Dear student, 12th standard chapter 1 exercise 1.6 sum number 1 second sum complete பண்ண போறோம். Last class first sum complete பண்ணோம். Second sum. Test for consistence and if possible solve the following of equation by rank method. Okay, அதே சேம் தான். 3 linear equation கொடுத்துட்டாங்க. அந்த 3 linear equationல rank methodல solve பண்ணி x value, y value, z value find பண்ண போறோம். Okay. First equation linear equation coefficient எடுத்து நம்ம ஒரு matrix format யூஸ் பண்றோம். First equation ஓட coefficient, second equation ஓட coefficient, third equation ஓட coefficient. Variable x, y, z equal to 2, 1, 5. இது full times a, இது full x equal to b. a slash b, okay? a times full plus b matrix. இப்போ just triangle form பண்ணணும். Triangle form பண்ணா first நான் அந்த 2 times 0 ஆகணும். இந்த 2 times சொன்னால் R1 அப்படியே எடுத்து அட்டாச் பண்ணி எந்த சேஞ்ச் பண்ணாமல். ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே 0 ஆக்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 3ல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ R2 3ல் மல்டிப்ளை பண்ணி R1 நேரம் மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ R2 டைம்ஸ் 3 R2 மைனஸ் R1. இப்போ 3ல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இதை மைனஸ் பண்ணால் 0 மைனஸ் 10 5 1 ஆகிடும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு 7 0 ஆக்கணும். என்ன யூஸ் பண்ண நமக்கு 3 வந்து R3ல் மல்டிப்ளை பண்ணுங்க, 7 வந்து 3 7s are 21, 7 3s are 21, 21 minus 22 21 0 ஆகிடும். அப்போ R3 3 R3 minus 7 R1, R1 7ஆல் மல்டிப்ளிகேஷன், R3 வந்து 3ஆல் மல்டிப்ளிகேஷன். ஓகே, உங்கள் சைடில் யூஸ் பண்ணுற மாதிரி 3 R3 ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 21 minus 3 12 15. நெக்ஸ்ட்டு R1 minus 7 minus 21 minus 7 minus 7 minus 14. சிம்பிளை பண்ணால் 0 மைனஸ் 10 5 1. இதில் சைடில் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கூட நீங்கள் நான் சிமுலேஷன் பண்ணலாம். இது நம்ம ரஃப் ஒர்க்கு. ஓகே, இது நம்ம ரஃப் ஒர்க்கு. இது எப்படி நமக்கு இந்த டேம்ஸ் R3 டேம்ஸ் சிமுலேஷன் பண்ணு, இந்த சைடில் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க, அட்டாச் பண்ணிக்க ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ 2 0 ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு இங்கே 0 ஆக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு 2 ரோ இருக்கும், அப்படியே அட்டாச் பண்ணிக்க வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இங்கே 0 ஆக்கணும், R2ஓட ஹெல்ப் தான் தேவைப்படும். இதை கூட தான் மல்டிபிகேஷன் பண்ணணும். இப்போ ரெண்டு சேம் சிம்பிளாக தானே யூஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணுங்க. ஓகே சாரி, சேம் சொல்லலாம் மைனஸ் பண்ணணும். அப்போ R3 டைம்ஸ் இங்கே மைனஸ் பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, 10 minus 10 0 ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் நேரம் R3 5 minus 5 0, 1 minus 1 0. இட் இஸ் நேரம் எக்ஸலன்ட் ஃபார்ம். ஓகே, 4 நேரம் இது ஃபுல்லாக ஏ கம்மா வேறு எங்கன்னா நம்பர் ஆஃப் நான் 0 1 2 தேர்ட் ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. அப்போ 2 ஏ ஓடுறாங்க, நம்பர் ஆஃப் நான் லாஸ்ட்டு 0 ஆகிடும். அப்போ 2 ஏ கமா பி ரேங்க் 2 இருக்குது. நமக்கு அன்னோன்ஸ் நமக்கு 3. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 இருக்குது. 3யோட கம்மியான ரேங்க் 2 வந்துச்சு. 2 வந்தால் என்ன சொல்யூஷன்? த சிஸ்டம் இஸ் கன்ஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா? ஓகே ஓகே. ரேங்க் 2 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பேராமெட்ரிக் ஃபார்ம் சிங்கிள் பேராமெட்ரிக் ஃபார்ம் இசட் டேம்ஸ்க்கு டி ஆர் கே எனி வேல்யூஸ். அந்த டி வந்து எதில் இருக்கும்? பிலாங்ஸ் டு ஆர் டேம். ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு வேரியபிள்னா சிங்கிள் 1 ஆர்பிட்டரி தான் 1 பேராமெட்ரிக் ஃபார்ம் தான் எடுக்கணும். ரேங்க் 2 இருந்தால், ரேங்க் 1 இருந்த மாதிரி தான் 2 பேராமெட்ரிக் ஃபார்ம் எடுக்கணும். ஓகே. அப்போ இசட் இருக்கிற லாஸ்ட் வேலைக்கு டி என்ற வேரியபிள் நானும் ஒரு வேரியபிள் கொடுத்துட்டான். எது வேணாலும் வேரியபிள் கொடுக்கலாம், டி கொடுக்கலாம், கே எனி வேரியபிள் கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஒரு ரிசல்ட் தான் ஃபைன் பண்ணிட்டான். செகண்ட் மைனஸ் 10y plus 5z equal to 1. Z value t denote பண்ணிட்டோம். minus 10y equal to the 5t opposite from minus 5t, y equal to minus 10 வந்தோம்னா minus 10. இப்போ இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணால் அந்த மைனஸ் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். y equal to 5t minus y by 10. இதான் நம்ம ரிசல்ட் y வேல்யூ. நெக்ஸ்ட்டு x வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். 3x plus y plus z equal to 2. y வேல்யூ 5t minus 1 by 10. Z value t, just simulation, okay, equal to the opposite one minus of 5t minus 1 10. The t opposite one minus. Okay, இப்போ நெக்ஸ்ட் டிவைல 1 இருக்கும், இங்கே டிவைல் 1 இருக்கும். 1 1 10க்கு எல்சியம் எடுத்தால் 10. 10ல் 1 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 10 டைம்ஸ் இருக்கும். 10 to 20. 1ல் எத்தனை டைம்ஸ்னா 10 டைம்ஸ் இருக்கும். 10 into minus t minus 10t. ஓகே, 10ல் எத்தனை டைம்ஸ் 10 இருக்கும்? 1 டைம்ஸ். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் வேரியபிள் தான். ஓகே, இப்போ தான் எல்சி ஃபேக்டரி எடுக்கணும். ஓகே, அப்போ 20 minus 10னா
இந்த மைனஸ் உள்ளனா இது மைனஸ் ஆகுது ப்ளஸ் ஆகும். ஓகே 21 மைனஸ் 10t மைனஸ்னா மைனஸ் 15t. ஓகே இது 2 காமன் 3 காமன் ஃபேக்டர் எடுத்தால் 7 மைனஸ் 5t/10. இங்கே நான் 3 கேன்சல் எக்ஸ் வேல்யூ 7 மைனஸ் 5t/10. ஓகே லாஸ்ட்டு ரிசல்ட் என்ன ஃபைன் பண்ணணும், லாஸ்ட் ரிசல்ட் ஃபைன் பண்ணோம். therefore the solution is the solution is x equal to 7 minus 5t/10, y equal to 5t minus 1/10, z equal to t. Last now t belongs to r. இதுமே ரிசல்ட் லாஸ்ட் எழுதி ஃபைன் பண்ணணும். ஓகே இதுதான் லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ ஃபைன் பை லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் தான் இது நமக்கு. அவ டி பிலாங்ஸ் டு ஆர் ஹோல் டைம் டி என்ன பிலாங்ஸ் டு ஆர் டென்ஸ். ஓகே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா 5 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.